அந்த விலை உயர்ந்த பொருள் இந்த பங்களாக்குள்ளதான் இருக்கா? அப்ப நீங்க எல்லாரும் இந்த சவாலை ஏத்துக்கிட்டீங்க. நிச்சயமா இதை உங்களால திருட முடியும்னு தைரியமா திருடுங்க. உங்களோட விலை மதிப்பில்லாத பொருள் கிட்ட போகிறதுக்கு எங்களுக்கு மொத்தமா 4 நாள் டைம் கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலையா? உங்களோட அந்த விலை மதிப்பில்லாத பொருள் கிட்ட நாங்க போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அதிகமான நேரத்தை நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு? நீங்க இந்த அளவுக்கு தப்பான முடிவை எடுத்தீங்க? 4 நாளைக்குள்ள நாங்க அந்த பொருள் கிட்ட போக முடியாதுன்னு எப்படி நினைச்சீங்க? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நான் 48 மணி நேரத்துக்குள்ள உங்களோட அந்த விலை மதிப்பில்லாத பொருளை எடுத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுவேன். உங்களுக்கு என்ன தோணுது? நாங்க உங்களை அந்த விலை மதிக்க முடியாத பொருளை அவ்வளவு சீக்கிரமா எடுத்துட்டு போக விட்டுருவோம்? ஒருவேளை நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. எந்த வேலையை நீங்க செய்ய வந்திருக்கீங்களோ அதே வேலையை தான் நாங்களும் செய்ய வந்திருக்கோம். நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன செய்ய வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஆனா ஒண்ணு, நான் இங்க என்ன செய்யணும், எப்ப செய்யணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு சந்தோஷமா இருக்கா? உங்களுடைய இந்த தன்னம்பிக்கையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை யாரும் மறக்க வேண்டாம். இந்த வேலை அவ்வளவு சுலபமானது இல்ல. ஏன்னா இந்த இடம் பகல எவ்வளவு அழகா இருக்கோ, ராத்திரியில அந்த அளவுக்கு இந்த இடம் பயங்கரமா இருக்கும். இல்ல இல்ல, இத உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லல. ஆனா உங்க எல்லாரையும் எச்சரிக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? எதுக்காக நான் இத சொல்றேன்னா, நீங்க அதை அடையணுன்ற ஆசையில அனாவசியமா உங்க உயிரை இழந்துடக்கூடாது இல்லையா? இது ஒரு அருமையான தருணம். நான் கடவுள்கிட்ட இததான் வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாருமே ராத்திரி நிம்மதியா தூங்கணும்னு. ஆரியன், நீங்க ஏன் கூட வாங்க. போலாமா? வெயிட் கெயினுக்காக மிகவும் முக்கியமானதாகும். மதர்ஸ் ஹார்லிக்ஸ், பாசம் மற்றும் போஷாக்கு ஆரம்பத்திலிருந்தே. இங்க பாரு ராஜ்வீர், நாம பரத்வாஜ் குடும்பத்தை எந்த அளவுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சோமோ, அவங்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்ப அவங்களோட ப்ராப்பர்ட்டி, பிசினஸ் எல்லாமே நம்ம கையில இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த நாகத்தோட நாகமணி கூட நம்ம கிட்ட இருக்கு. இப்போ பழி வாங்குற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாம எங்கேயாவது போயிடலாம். நல்ல வாழ்க்கை வாழலாம். இங்க பாருக்கண்ணா, எனக்கு தெரியும் உன்னால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாதுன்னு. நிஜமாவே சொல்றேன், எனக்கு அந்த அக்கா தங்கச்சிங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும்.
ஒரு தடவை யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள பழி வாங்கியே தீருவாங்க. நானே பாத்திருக்கேன். குடும்பத்துக்காக, இந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்காக அவங்க உயிரை கூட பணையம் வச்சிருக்காங்க. இந்த தடவை நாம டைரக்டா சீமாவையே தாக்கி இருக்கோம். அவங்க 2 பேரும் கொதிச்சு போயிருப்பாங்க. கண்டிப்பா நம்மள விட மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு நாம இங்க இருந்து போயிடலாம். இப்ப நான் இங்க இருந்து போறதுக்கான கேள்வியே இல்ல. அப்படி போகணும்னு நினைச்சிருந்தா பிரேம் சீமாவை பணையம் வைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். நீங்க தானே சொன்னீங்க சீமாவை பணையம் வச்சாதான் இந்த குடும்பம் அசிங்கப்படும்னு. இப்ப நீங்களே இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்றீங்க. இங்க பாருப்பா, இப்ப நான் உனக்கு எல்லாமே புரிய வைக்கிறேன். இந்த உலகத்துல உன்னை தவிர எனக்கு வேற யாருமே இல்ல. நான் எந்த சூழ்நிலையிலயும் உன்னை தொலைக்க விரும்பல. அம்மா, என்னால உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை நம்ம இங்க இருந்து போக நினைச்சாலும் 48 மணி நேரம் கழிச்சுதான் போவோம். ஏன்னா அந்த சீமா நமக்கு விட்ட சவால், அதுல என்னோட சுய மரியாதை சம்பந்தப்பட்டிருக்குமா? ஆனா நீங்க எதுக்காகமா கவலைப்படுறீங்க? அந்த நாகமணி நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. சீமாவா இருக்கட்டும், ரோகிணியா கூட இருக்கட்டும், அந்த கடவுளா கூட இருக்கட்டும். இதுவரைக்கும் சீமாவும் ரோஹிணியும் சேர்ந்து எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிச்சிருக்கலாம். ஆனா இப்போ நம்ம அவங்களோட கர்வத்தை உடைச்சி ஆகணும். அவங்களால நம்மள ஜெயிக்க முடியாதுமா. ஆனா ஒன்ன மட்டும் உறுதியா சொல்றேன், சீமாவை கண்டிப்பா நான் அடைஞ்சே தீருவேன். விஷத்தின் அறிகுறிகளிலிருந்து 8 மணி நேர ஆறுதலும் நிம்மதியான தூக்கமும். விக்ஸ் வேப்பரப். இதை எடுத்துக்கோங்க ஆரியன். நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இது பிடிக்காது. இந்த காலத்துல இப்படியும் ஒருத்தரால இருக்க முடியுமா என்ன? ஆனா ஆரியன், நான் என்ன நினைச்சேன்னா ராஜ்வீரோட அடிமைக்கு இந்த பழக்கம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்களே. சரி, அதெல்லாம் விடுங்க. ஆரியன், உங்களுக்கு இப்ப என்ன தோணுது? இந்த 4 பேர்ல யார் வெற்றி அடைவாங்க? ஜெயிக்க போறது அந்த பொண்ணுதான். 48 மணி நேரத்துல அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு அடிக்கடி ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. உங்களோட அந்த விலைமதிப்பற்ற பொருள் உண்மையிலேயே இருக்கா, இல்ல இது உங்களோட கற்பனையா? அந்த விலைமதிப்பற்ற பொருள் இந்த பங்களாவுல நிச்சயமா இருக்கா, இல்ல நீங்க அந்த 4 பேர் உயிர் கூட விளையாடுறத பார்க்க ஆசைப்படுறீங்களா?
ஆரியன், நீங்க சந்தேகப்பட்டதுல தப்பு ஒண்ணு இல்ல ஆரியன். அப்புறம் நீங்க சொன்னது உண்மைதான். அந்த விலை மதிக்க முடியாத பொருள் இந்த பங்களால தான் இருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த பொருள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணு. அதனாலதான் அந்த பொருள் யார் கைக்கு கிடைக்குதோ அவங்க இந்த உலகத்தையே அரசாழ்வாங்க. அந்த விலை மதிக்க முடியாத பொருளுக்காக நான் கூட என்ன மாத்திக்கிட்டேன். அப்புறம் ஆரியன், இந்த பொருள் இருக்குல்ல, அது உங்க ராஜா ராஜ்வீர் கிட்ட இருக்கே நாகமணி. அதை விட விலை மதிக்க முடியாதது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. நானும் ரோகிணியும் யோசிச்சது சரிதான். இந்த பொருளை அடைஞ்சதுக்கு அப்புறம் எங்களால எங்க குடும்பத்தை ராஜ்வீர் கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் இங்கிருந்து கிளம்பணும். அதேதான் நானும் சொல்றேன் ஆரியன். ஏன்னா இந்த பங்களா ராத்திரி நேரத்துல ரொம்ப ரொம்ப ஆபத்து நிறைஞ்சதா இருக்கும். அதனால ஏன் கூட இங்கேயே தங்கிடுங்க. ஆரியன் ஆபத்துக்கு பயப்பட மாட்டான். ஆபத்து தான் ஆரியனை பார்த்து பயப்படும். குட் நைட். மாயா ப்ளீஸ், அந்த சீடில என்ன இருக்குன்றத நீ எங்ககிட்ட சொல்லாத வரைக்கும் நானும் சித்தார்த்தா உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அதனால ப்ளீஸ் எங்ககிட்ட எதையும் மறைக்காத. அதுல என்ன இருக்குன்னு சொல்லு மாயா. ரோஹிணி அந்த சீடி விஷயத்தை பத்தி கேக்குறா, அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவா. இல்லம்மா, ரோகிணி கிட்ட எதுவும் சொல்லாத. அவ தேவையில்லாம சீமாவை பத்தியும் சித்தார்த்த பத்தியும் கவலைப்பட ஆரம்பிச்சிருவா. நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த நோக்கத்துக்காக ஊருக்கு போயிருக்காங்களோ அதை நிறைவேற்றுறது கஷ்டமாயிடும். எதுவும் சொல்லாத. மாயா, ஹலோ. ரோஹிணி, அது ரோகிணி, அந்த சீடியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புறல? நான் உனக்கு தெளிவா சொல்றேன். நான் சொல்றது கவனமா கேளு. அதுல ஆக்சுவலி பிரேம் இந்த போட்டியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக சீமாவை பணைய வச்சு தோத்துட்டான். சீமாவை பணைய வச்சு நான் 3வது ஆட்டம் ஆடுறதுக்கு தயாரா இருக்கேன். நான் சீமா பரத்வாஜ் இந்த சத்தியத்தை பண்றேன். அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள உங்களோட இந்த கேவலமான விளையாட்டுக்கு நான் ஒரு முடிவு கட்டியே தீருவேன். இந்த சீடிக்குள்ள உன் புருஷன் பேசின விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நாளைக்கு அதை உலகம் பூரா பார்க்கும். உன்னால முடிஞ்ச தடுத்து பாரு. உன் புருஷன் அப்புறம் குடும்பத்தோட மானத்தை காப்பாற்ற முடிஞ்ச காப்பாத்திக்கும். அம்மா துர்கா தேவி, அக்கா, நீங்க அங்க தனியா இவ்ளோ பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறீங்க? இல்ல ரோகிணி, இப்ப அழறதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. நாம இந்த விஷயத்தை எதிர்த்து போராடுறத தவிர நம்ம கிட்ட வேற வழியே இல்லம்மா. அதனால நீ என்ன பத்தி கவலைப்படாத. நீயும் சித்தார்த்தும் முதல்ல இந்த விஷயத்தை பத்தி யோசிங்க. இந்த உலகத்துக்கு முன்னாடி அந்த சீடி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அந்த சீடி வெளியே வராம இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க. அக்கா, நீங்க சொல்றது சரிதான். இனிமே நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். இங்க என்ன ஆனாலும் சரி, நானும் சித்தார்த்தம் அந்த சீடிய வேற யாரும் பார்க்காம கண்டிப்பா தடுப்போம். அக்கா, ஒரு ஐடியா இருக்கு. என்ன? அக்கா, ராஜ்வீருக்கும் இந்த ராஜகுமாரிக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கு. கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஒருவேளை இந்த ராஜகுமாரி கஷ்டப்படுற அளவுக்கு நாங்க ஏதாவது செஞ்சோம்னா இதோட விளைவு கண்டிப்பா அந்த ராஜ்வீருக்கு வரும். அப்புறம் கண்டிப்பா அந்த சீடி வெளியே வராம நம்மளால தடுக்க முடியும், இல்லையா? ஆமா. ஆனா ரோகிணி, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நாம அழவே கூடாது. நாம நம்ம எதிரிகளை நிச்சயமா ரத்த கண்ணீர் சிந்த வைக்கணும் ரோகிணி. அது மட்டும் இல்லாம அந்த ராஜ்வீரை நாம எப்படியாவது தோக்கடிச்சே தீரணும். ஆமாக்கா. ஜெய் துர்கா தேவி. ஆமாமா சீமா, ரோகிணிக்கு எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவளும் சித்தார்த்தும் தேவையில்லாம கவலைப்பட இல்ல போறாங்க. பெரியத்த, இப்ப நேரம் வந்துருச்சு. யார்கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது. அதுதான் இப்போ நமக்கு நல்லது. ஏன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான்
இதுல நம்ம ஜெயிக்க முடியும் பெரியத்த. பெரியத்த, நம்ம உறவுகள் கிட்ட எதையுமே எப்பவும் மறைக்க கூடாது. அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த வெற்றி அடைய முடியும். அக்கா, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இதனால நாம அந்த சீடிய மக்கள் முன்னாடி வரவிடாம தடுக்க முடியும். என்ன ஐடியா? கொஞ்ச நேரத்துல ராஜ்வேரும் சின்ன பாட்டியும் நல்லா தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சீடிய திருட நம்ம முயற்சி பண்ணலாம். இந்த யோசனையும் நல்லாதான் இருக்கு மாயா. பெரியத்த, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க போய் முதல்ல நிம்மதியா தூங்குங்க. என்ன செய்யணுமோ அதை நானும் மாயாவும் பாத்துக்கிறோம். அம்மாடி சீமா, நீங்க 2 பேரும் இப்படி கஷ்டத்துல இருக்கும்போது என்னால எப்படி தூங்க முடியும்? பெரியத்த, ப்ளீஸ். நீங்க ரொம்ப நேரம் தூங்காம முழிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். ஒருவேளை எங்களுக்கு உங்க உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அப்ப நிச்சயமா நாங்க வந்து எழுப்புறோம். இப்ப போய் நீங்க தூங்குங்க ப்ளீஸ். ஆமா, நீங்க போய் தூங்குங்க. ஆமாம்மா, என்ன செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்கம்மா. சரி, வாங்க. அம்மா தாயே, எதுவும் கஷ்டத்தை கொடுக்காதீங்கம்மா. நீங்க தான் காப்பாத்தணும். அந்த ராஜ்குமார் இருக்காளே ரோகிணி, உனக்கு தெரியுமா? அவ என்ன ரோகிணி, என் மேல எந்த தப்பும் இல்ல. வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ரோகிணி, என்னாச்சு? சித்தார்த், இப்பதான் நான் அக்கா கிட்ட பேசினேன். அக்கா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அங்க இந்த ராத்திரி நேரத்துல பிரேம் எங்க போயிட்டாரு? முதல்ல ராஜ்வீரோட சூழ்ச்சியால பிரேம் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாரு. ஒருவேளை இப்ப மறுபடியும் அவரு கோவத்துல தப்பான முடிவு ஏதாவது எடுத்துட்டாருன்னா? வேதனையை ஏத்துக்கிட்டாகணும். உனக்கு வேற வழியே இல்லை. இந்த வீடு, பிசினஸ், நாகமணி, அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி சீமா, எல்லாமே என்னோடதுதான். ராஜ்வீர், பந்தயம் படி இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள நீயாவே என்கிட்ட வந்து நீ என்னை ஏத்துக்கிட்ட நீ என்கிட்ட சொல்லணும். இந்த சீடிக்குள்ள உன் புருஷன் பேசின விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அத உலகம் பூரா நாளைக்கு பார்க்கும். உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ சீமா. உன் புருஷன் அப்புறம் குடும்பத்தோட மானத்தை முடிஞ்சா காப்பாத்திக்கோ. कुछ